மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. போட்டோ தான் வேணுமா? சரி, போட்டோ காட்டினா ஓட்டு போட்டுருவீங்களா? வாக்கு சேமிச்சிருவீங்களா? வெற்றி நிச்சயமா? இதான் அந்த போட்டோ. சரிதா? இதாமா அந்த போட்டோ. நல்லா இருக்கா? யாரும் தெரியுதா? இவர் தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. கீழே படுத்திருக்காருல்ல, அவர் தான். என்ன அனுபவம் இல்ல? ஆமா, எனக்கு அனுபவம் இல்ல. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுன்னு இருக்கிறாரு. என்ன கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. இந்த டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை வீழ்த்தியாக வேண்டும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டுவோமா? இன்னைக்கு தேதி 17ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி. இன்னும் 6 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தை வாக்களிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமா? கையை காட்டி சொல்லி உதயசூரியன் சின்ன காடு. நாம ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பத்தாது. அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பேசுங்க. ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் நம்முடைய திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி எடுத்து சொல்லுங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு அவங்களால வாக்களிக்கணுங்கிற பிரச்சாரத்தை அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல திரு சபரி கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க. செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து திரு சபரி கார்த்திகேயன் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி.